சிவம் பரபிரம்மம் ஆன்மீக நேயர்களுக்கு எனது அன்பான பணிவான வணக்கங்கள். உங்களின் ஆதரவு தான் இந்த சேனலில் நான் நிறைய எனக்கு உணர்த்தப்பட்ட, அது நான் உணர்ந்தது என்று சொல்ல முடியாது, எல்லாம் இறையருளால் உணர்ந்த பல விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்வதுக்கு உங்களுடைய ஆதரவு, அது சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, லைக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இது எத்தனை பேருக்கு வியூ பண்ணுறதா இருந்தாலும் சரி, எத்தனை பேருக்கு இதை சென்றடையுது, எத்தனை பேருக்கு இது பலர் பார்த்தாலும் வியூஸ் கணக்க வந்தாலும் எந்த அளவுக்கு இது பிடித்திருக்கிறது, சரியாக உணர்ந்திருக்கிறார்கள், பலன் தருகுது என்றது என்னுடைய நேரம் இதில் இவ்வளவு பலனை தருகிறதுன்றது நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான். அதாவது சப்ஸ்கிரிப்ஷன்லேயும் மற்றது லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ், அதை வச்சு தான் என்னால் உணர முடியும். பார்க்குறது எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம், ஆனால் அது சரியானதாக பிடிச்சிருக்குதா என்றது நான் அது இந்தளத்துக்கு அது பலன் தருகுதுன்றதை நான் இது லைக்ஸ் ஷேர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக தான் நான் அதை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த ஆன்மீக சேனல், ஆன்மீக விஷயங்கள் என்றால் சிறு வயதிலிருந்தே எனக்கு ஆன்மீக அறிவு, ஆன்மீக தாகம் நிறைய இருந்திருக்கு. அதை விட சின்ன வயசுலேருந்தே சமய பாடங்கள் படித்தேன். நான் அதையெல்லாம் ஆழமாக நம்பினான். இதுக்கும் என்ன காரணம் என்ற கேள்விகள் எனக்குள்ள இருக்கிறது. அதுக்கு என்னுடைய முன்ஜென்ம தொடர்பும் காரணம். அதாவது முன்னொரு ஜென்மத்தில் நான் ஒரு பிராமணனாக பிறந்து வேதங்கள் எல்லாம் படித்து சிவபக்தனாக இருந்திருக்கிறேன் என்ற ஒரு இதை நான் நாடி ஜோதிடம் மூலம் அறிஞ்சு கொண்டேன். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது எப்படி என்றது, அது இப்படியான காரணத்தால் இருக்கலாம் என்ற பல விஷயங்களை என்னால் உணர்ந்து தொடர்படுத்தி புரிஞ்சு கொள்ள முடியும். அது இலகுல ஒரு பிறவியில் நடந்திருக்காது. இந்த பிறவியில் நான் அது எனக்கு முயற்சியால் வந்தது என்று சொல்ல மாட்டேன்னா, சில விஷயங்கள் நாங்கள் முயன்று வாரதில்லை. எல்லாம் ஏதோ ஒரு தொடர்பாலையும் இறையருளாலையும் தான் வாரது. அதுலேயும் இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கூட விவரங்கள் தெரிகிறது. காரணம், நான் ஆழமாக நான் பக்தி செலுத்திய ஒரு தெய்வத்தின் பழம்பெருங்கோயில் ஒன்று, இந்த தரிசனத்துக்காக நான் 35 வருஷமாக அங்கே இருந்த விஷயம் இந்த வருஷம்தான் எனக்கு நிறைவேறியது. அந்த தெய்வத்தின் அருளாகவும் இருக்கலாம். அதை போய் வந்த பிறகுதான் பல முடிச்சுகள் கூட எனக்கு அவண்டது. அதையெல்லாம் நான் பலருக்கும் அறிய பண்ணுவதற்காகத்தான் நான் இந்த சேனலை ஆரம்பித்தது. இதுதான் என்னுடைய முதல் ஆத்மார்த்த சேனல். ஜோதிடம் அது தொடர்பான சேனலை ஒழிய இதுதான் முக்கியம். ஆனால் இதில் சப்ஸ்கிரிப்ஷன் குறைவாக இருக்குது. முடிந்தவர்கள்